மல்லி, விஜய் இவங்க எல்லாருக்குமே உண்மையிலேயே அவ்ளோ பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா, இதுக்கு நடுவுல உண்மையிலேயே மல்லியோட அண்ணன் இப்படி ஒரு சந்தேகப்படுவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதே மாதிரி நாகும் இப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஏற்கனவே நம்ம அ நாகு இருக்காருங்க இல்லையா? நாகுவ பாபு ரொம்பவும் தப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது தப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, உண்மையிலேயே மனசுக்குள்ள எதையோ வச்சுக்கிட்டு இங்க ரொம்பவும் அ இத ஆஷா பேசிட்டு இருந்தது. அதுவும் இல்லாம வேலைக்கு போற அப்படிங்கிற மாரி சொல்லி திமிரா உனக்கு அப்படி இப்படிங்கிற மாரி கேட்டது. இது எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. உண்மையிலேயே அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நம்ம அ நாகுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. என்னடா இது இப்பதான் எல்லாமே முடிஞ்சு மல்லி ஓரளவுக்கு நார்மலா இருந்துட்டு இருக்காங்க. விஜய் எல்லாம் மல்லிய புரிஞ்சுகிட்டு சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்ற மாரி சொல்லி கொஞ்சம் கூட அவங்க அண்ணன் நினைக்காம எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு? ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு? அப்படின்ற மாரி நினைச்சோம். ஆனா கடைசியில இப்படிப்பட்ட சம்பவங்கள், இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு இதுல ஒரு மிகப்பெரிய தவறு நடந்துட்டு இருக்கோ அப்படின்ற மாரி சொல்லி மக்கள் எல்லாருமே நினைக்கிற அளவுக்கு இங்க எல்லாமே போய்க்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம கதிரேசன் அதாவது விஜயோட மொத்த குடும்பத்தையே அதாவது விஜய், அடுத்ததா வெண்பா, கதிரேசன், நிஷா இவங்க எல்லாரையுமே தீர்த்து கட்டணும் அப்படின்றதுக்காக சூப்பரான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே இந்த சுடர் பண்ணிக்கிட்டு இருக்கா. உண்மையிலேயே சுடரால அடுத்தடுத்து என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. அதாவது எல்லாமே உண்மை எல்லாமே தெரிஞ்சு போச்சு. விஜய்க்கே உண்மை தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன என்ன நடக்க போகுது? ஒன்றும் இல்லை. அதாவது சுடரோட சுயரூபங்கள் வெளியே வரும். விஜயும் மல்லியும் ஈஸியா ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாரி நெனச்சோம். ஆனா, இதுக்குள்ள இவ்ளோ பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் எப்படியாச்சு மல்லிய கன்வின்ஸ் பண்ணி இங்கருந்து குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிட்டு போயாகணும். அதனால கதிரேசன் அந்த ஒரு வேலைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விஜய்க்கும் இதுலருந்து தப்பிக்கிறதுக்கு ஆப்ஷன் கிடையாது. அதே மாதிரி மல்லியும் வர்றதா தான் இருக்காங்க. பட் இருந்தாலுமே நம்ம விஜய், மல்லி 2 பேருமே பயங்கர கோவத்தோட இருக்காங்க. சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லி அங்க சிறப்பா காட்டணும் இல்லையா? அதனால சூப்பரா காட்டுனாங்க. கடைசியில ஒத்துக்கிட்டாங்க. இப்போ குலதெய்வ கோவிலுக்கு போறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அங்க போனதுக்கு அப்புறமா என்ன நடக்கும்? ஏது நடக்கும்? அப்படின்றது எல்லாமே உண்மையிலேயே நம்ம மல்லிக்கு ஒரு கனவா வந்துச்சு. அதனால எப்படியும் இவங்க உஷாரா தான் இருப்பாங்க. பட் எந்த அளவுக்கு உஷாரா இருந்தாலுமே கூட, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றது தெரிஞ்சா மட்டும் தான் அதுலருந்து தப்பிக்க முடியும். அதாவது இந்த சுடர் என்ன பிளான் பண்ணியிருக்கா? அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாம இருக்கும்போது, கண்டிப்பா அதுல ஒரு மிகப்பெரிய ஆப்பு தான் வருமே தவிர, மத்த எதுவுமே வராது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. அதே சமயத்துல இப்போ நம்ம பாபு இப்போ அதாவது இதுக்கு முன்னாடி யார் யாரோ சொல்றத கேள்விப்பட்டு அவரு பயங்கர கோவத்துல இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ உண்மையிலேயே தான் கன்ஃபார்ம் பண்ணணும். கண்ணால பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லி, இப்போ நாகுவ ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. நாகு உண்மையிலேயே தப்பு பண்றாங்களா? இல்ல அவங்க கரெக்ட்டா இருக்காங்களா? அப்படின்றதெல்லாம் தாண்டி, உண்மையிலேயே பாபு ஏன் இப்படி பண்றாரு? எதுக்காக பண்றாரு? அப்படின்ற மாரி எல்லாருமே நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா பாபு இப்போ ஒரு மரத்துக்கிட்ட ஒளிஞ்சு நின்னு, அதாவது ஆ நம்ம நாகு எங்க போறாங்க? எங்க வராங்க? யார்கிட்ட பேசுறாங்க? அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே நாகு பயங்கரமா யோசிச்சுக்கிட்டே நடு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப என்னடான்னா, அந்த நேரத்துல குறுக்க ஒருத்தன் மாஸ் என்ட்ரி குடுக்குறான். யார்றா இந்த குறுக்க கௌஷிக் அப்படின்ற மாரி பார்த்தா தான் தெரியுது. இவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாரி சொல்லி, உண்மையிலேயே பாபு இப்போ பயங்கரமா அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா பாபு இவ்வளோ நாளா ஜாட மாடையா பேசிட்டு இருந்தது எதுக்காக? என்ன ஏது? அப்படிங்கிறது எல்லாமே இப்போ தெரிய வந்துருச்சு இல்லையா? அதுவும் இல்லாம அந்த ஒரு இடத்துல நம்ம நாகு அந்த 3வது மனுஷன் கூட அவ்ளோ இதா பேசிட்டு இருக்கிறது, சிரிச்சு பேசுறது, இது எல்லாமே பாபுக்கு ரொம்ப தப்பா தெரியுது. பாபுக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. இத்தன நாளா யார் யாரோ சொல்லி கேட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ கண்ணால பார்த்த உடனே உண்மையிலேயே பாபுவால தாங்கிக்கவே முடியல. ஏற்கனவே அவர் வேற பயங்கரமான ஒரு ஆளு. அதாவது அ பேஷண்ட்டு அதுவும் இல்லாம அவருக்கு உடல்நிலை ரொம்ப மோசமா இருந்துட்டு இருக்கு. அதனாலேயே என்னமோ
இப்போ ரொம்ப அடுத்தடுத்து வந்து விஷயங்கள் எல்லாமே கேவலமா வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாபு இருந்துட்டு இப்போ கன்ஃபார்மே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாரி வந்து நாகுக்கும், அந்த 3வது மனுஷனுக்கும் வந்து அ கள்ள தொடர்பு இருக்கு. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஆனா உண்மையிலேயே நம்ம பாபு இருந்துட்டு என்ன நடந்துட்டுருக்கு, ஏது நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லி, அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சாங்க அப்படின்னா, உண்மையிலேயே அதுல என்ன இருக்கு, ஏது இருக்கு அப்படின்றது எல்லாமே ஓப்பனா வந்துரும். நாகு தப்பு பண்றாங்களா? இல்ல உண்மையாவே வந்து அவங்க வந்து நல்லவங்களா? என்ன ஏது அப்படின்றது எல்லாமே. ஆனா, பாபு இருந்துட்டு தன்னோட மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காங்க. அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் அப்டின்னே சொல்லலாம். தன்னோட மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இன்னும் சந்தேகங்கள் அதிகமாகுது. இதுக்கப்புறம் வந்து நம்ம நாகு எங்க போறதா இருந்தாலுமே, எங்கேயாச்சும் மெட்டீரியல் வாங்குறதுக்கு போறதா இருந்தாலும் சரி, வெளிய போறதா இருந்தாலும் சரி, அந்த ஒரு நேரத்துலலாம் இவங்க 2 பேரும் மீட் பண்றதுக்காகவே போறாங்களோ! அப்டின்ற மாரி வந்து சொல்லி ஒரு பயங்கரமான சந்தேகம்லாம் வரும். அந்த ஒரு சந்தேகம்லாம் எதுக்கு வருது? ஏன் வருது? அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல இப்போ வந்து நாகுக்கு மேல வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை வந்து போயிடுச்சு இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால அடுத்ததா பாபு வந்து எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருக்காங்க. அதே மாதிரி நம்ம மல்லி, விஜய் இவங்க ஒரு பக்கம் வந்து பயங்கரமா போராடிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் சுடரோட சுயரூபத்த வெளிய கொண்டு வந்துரணும். சீக்கிரமா எல்லாமே நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி அடுத்தடுத்து என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திரு திரு திருன்னு முழிச்சுட்டு ஒரு பக்கம் பாபு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தபடியா வந்து நம்ம விஜயும், மல்லியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சுடர் வந்து ரொம்ப டேஞ்சரானவ அப்படின்றது இதுக்கு மேல தான் தெரிய வரப்போகுது. இதுக்கு மேல யார் என்ன பண்ணாலும் சரி, ஏது பண்ணாலும் சரி, அடுத்தடுத்து என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இந்த வேலை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சுடர் சீக்கிரமா சிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாரி நாகு எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்புறவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.